வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கான புது நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் அப்படின்றத நிறைய நண்பர்களோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக அப்படின்றது இருக்குது. ஸோ பிளானரில் கொடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூடிய விரைவிலேயே வந்துடும். அதில் பிளானரில் கொடுத்த வேக்கண்ட் தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேக்கன்சி அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எந்த அளவுக்கு வேக்கண்ட் இருக்கோ ஒரு ஸ்கூல்லேயும் தனித்தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷனு, லெட்டர் ட்ரான்ஸ்ஃபரு, ரிட்டைர்மெண்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டுருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு கரண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி அப்படின்றதுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு பல்க் வேக்கன்சியாக தான் வரும். ஆல்மோஸ்ட் கடந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 மார்க்கில் நிறைய பேர் வந்து அந்த வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் ஓரளவுக்கு ரொம்ப ஹை ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு ஹை மார்க் வாங்கிடலாம். அது போக நமக்கு வந்து ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கப்படும். இதில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஹை ரேஞ்சில் ஹை ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ஏன்னா சப்ஜெக்ட் நாலேஜில் இருந்து தான் 110-120 கொஷின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. இப்போ சிலபஸில் எதுவும் ஆல்ட்ரு பண்ணுறாங்க இல்லை எக்ஸாம் பேட்டர்னில் ஆல்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா அது முன்னாடியே தகவல் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் அதில் வந்து எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் தேர்வுக்கு நான் எலிஜிபிள் இருக்குது எனக்கு அப்படின்ற நபர்கள் யாராக இருந்தாலும் சரி தேர்வுக்கு கொஞ்சம் மும்முரமாக தயாராகிருங்க. ஏன்னா கடைசி வாய்ப்பவே நம்ம தவற விட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த இப்போ வரக்கூடிய வாய்ப்பையும் நழுவ விட்டுட்டு அதை தவற விட்டுட்டு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இது வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுக்கப்புறம் எப்போ வருது அப்படின்றது நம்மளால் தெரியாது. ஸோ இன்னும் நாட்கள் அப்படின்றது நமக்கு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருந்த எஃபர்ட் போட்டு படிச்சிங்க, ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஜாப் அப்படின்றது 100% கிடைக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நல்லா எஃபர்ட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னையிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் தேர்வில் ஒரு நல்ல மார்க் அப்படின்றது வாங்க முடியும். ஏன்னா நான் ஒரு நல்ல மார்க் வாங்குறதுங்கிறது கட் ஆஃப்குள்ளே வரணும். அதுதான் கட் ஆஃப்குள்ளே வராமல் நம்ம ஒரு ஹை மார்க் வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் கட் ஆஃப்குள்ளே வர்ற மாதிரி மார்க் வாங்குங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.